தேங்காய் அதுல குறையாது. எங்க குறையிறது எங்க? நானும் உடத்தி மரம் முழுக்க குட்டும்பா எல்லாம் உறுதி போட சரி வர எதுவும் வந்தால் காணி பார்க்க விட்ட ஒரு குற்றத்துக்காக கிடக்கிற தேங்காய் எல்லாம் புரிங்கியாச்சு. என்ன கராக்கில் ஒழிச்சு போடணும். இப்படி கொடுக்க கட்டா நான் ஒரு 40 தேங்காய் வரும் போலடாக்கு. அதில் ஒரு 30 கொடுத்துட்டு 10 ஒழிக்க 100-350 ரூபா போட்டு அதாவது அண்ணன் என்னப்பா நாளைக்கு வாராண்டியல் தேங்காய் மூலம் அப்புறம் காமில்ல நீங்க அதுக்கு வந்து கட்டி வச்சுட்டியா? திடீரெண்டு வந்துட்டான் தெரிஞ்சா புடுங்கி முடிஞ்சா கடையில வந்துட்டான். போன் இது அடா கட்டம் என்ன 3 கிழமையா தேங்காய் ஒன்றும் யோசிக்காத. 3 கிழமையா எங்க தேங்காய் ரூபாய்க்காவல் தந்து விடுறா நீ திருப்பி கொண்டு ரூபாய்க்கு கொடுக்குறியா? இல்ல என்ன பிரச்சனை? இப்ப முந்திய மாதிரி இல்ல. தேங்காய் கொடுக்குறாண்டா லைசன்ஸ் எடுக்க வேணும். ஆற்ற காணி என்று பிரதேச சபையில பதியா வேணும். இப்படி எல்லாம் செய்தாதான் இந்த தேங்காய் அவங்க விடுறாங்க. ஏன்னு சும்மா நின்ற இந்த வாட்டில இல்ல கொடுக்குறாங்க. நீ 3 கிழமையா அவள் ரூபாய்க்கு தந்து விடுறா நீ திருப்பி கொண்டு ரூபாய்க்கு தனியா கொடுக்குற. தேங்காய் தேங்காய் சுத்தா வேற என்ன நிக்குது. ஆனா ஒரு தேங்காய் உணர்ந்து வீட்டை கொடுக்குறா இல்ல. அதான் அவள் சொன்னா இருக்கா போய் என்னன்னு இருக்கா பாட்டு கொண்டு காணி வளர்க்க நான் நடக்க மாட்டாம உண்ட கல்லு ரோட்டுக்குள்ளால பாஞ்சடிச்சு கிளைக்க அது அவ்வளவு கிடைக்கும். என்ன சொல்லுவாங்க பிரச்சனை? நீங்க வந்து ஏன்னா போன் பண்ணினீங்கன்னா முழு கௌரிச்சு போட்டா இல்ல உணர்ந்து தந்திருப்பேன். அண்ணா இப்ப உதுவலையில நுழாம்புகளுக்கு நான் உபர காணியிலும் புடுங்கி போட்டுனா பொறுக்கா விட அவனி வன்னிக்கிறவன் எல்லாம் ஒவ்வொரு தொகையா கொண்டு போனாலும் 250-300 ரூபா கல்ல நட்டம். இதென்ன வாரம் வராத திடீரெண்டு வந்துட்டேன். அந்த தேங்காய் பொச்சு மட்டையல் சரி சரி எல்லாத்தையும் வாழையில எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. வாழையெல்லாம் வேறப்பா வேண்ட போறான். நாளைக்கு வைரவருக்கு பொங்கலா? அப்படியா? மடை என்றுதான் அண்டைக்கு சொன்ன அவள் கால் விக்கெட்டோட அப்பா நேர்த்தி வச்சுவள் வைரவருக்கு. அப்ப ஜதி வந்தா போல இருக்கா பொங்கோன்னு அவள் நிக்கிறாள். நீ இருக்க அந்த தேங்காய் பொறுக்கி போட தேங்காய் விக்கிற விலையில என்ன ஊத்தினாலும் மேறதாறது அவனோட மனுஷர் கண்டு அதுக்கிடையில வந்துட்டான். கொஞ்சம் விட்டாக்கிட்டே விட்டானே ஓடி வந்துடுறான். அவனை கொஞ்சம் பொறுக்கி ஒழிப்பா உண்டாக்கு. அப்ப இரவிலே நிக்கிறா நீங்க? இரவிலே நிக்கிறா நீங்க? நிக்கிறா இல்ல தேங்காய் கொண்டு போடுவாங்க. இல்ல லைட்டுகள் போட்ட ஓடி கிடக்குறா இல்ல நீ போட்டுட்டு போட்ட ஓடி ஒண்ணு இல்ல 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 நிக்கிறேன் நான். அப்ப கோழி எடுத்து 3 மறைப்போம். அப்ப நிக்கிறேன் நின்று எல்லாம் பாக்குறாரு. கிடங்கு வட்டி காக்கணும் போலையன். கிடங்கு கவுறேன் போட்டுட்டு வலைய பத்தி உங்களாம் எங்க தேங்காய் பாருங்க தேங்காய் பாருங்க அண்ணன். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு செத்தல மின்ன வேணும். அப்படி அப்படி இது இளநீ ஒரு இலங்கு கொப்பராவதி போச்சப்பா. அவனுக்கு ஆகட்டும் 1 2 விக்கிற விலையில கொப்பராக்கு போட்டு வச்சுக்கிறாரு. நீங்கள் கூப்பிடுற மாறாம மில் பக்கம் அண்டைக்கு போனீங்க மில்லு அது நான் என்ன வேண்டா எல்லாம் போனான் என்ன வேண்டா போனேன். நீ வந்து கொஞ்சம் இதுல முருகன் கிடக்கும். ஒரு 20 கிலோ கொப்பரா ஒன்றே கொடுத்துருக்குற அவன் கொப்பரா வந்து என்ன விலை என்று கேட்க போனானே தவிர நான் கொண்டு போனேன். இதெல்லாம் கண்ணால காணாம ஜனம் கதைக்க அவன் சொன்னடா எனக்கு மில்காரன் சொல்றான். எனக்கு நீ தேங்காய் முடுக்க போயிலே காய் இல்லையே ஒன்னுட்ட ஏன் அண்ணன் சும்மா தேங்காய் நானும் நீ எந்த தேங்காய கொண்டே கொடுத்துட்டு நீ நான் தான் உனக்கு காயின் தருவோம். அப்படி தேங்காய் நேர்றா தேங்காய் இப்ப வந்து முந்திய மாதிரி அடிக்கடி ஊத்துறாங்களே. ஏன்னா ஊத்துற இடம் தெரியாமன்னா இங்க அரை லிட்டர் ஊத்துனா 1/4 லிட்டர் அப்படியே இன்ஜினுக்குள்ள வடிச்சு போட்டு மிச்சத்தை வடிச்சு அவங்க கொண்டு போறாங்க. 40 ரூபாய்க்கு வீடு வடி வரும் ஏற்றி கொண்டு வருவேன். இப்ப 250 ரூபாய் விற்கிறது நீ வாரா இல்ல வீட்டு வாயிலும் கொப்பரா
கொப்பரா ஊத்தினாலும் காசு தானப்பா இந்த அம்பிலதான் அஜெண்டாங்க இது என்ன இது இது அது இதுல ஒரு தெரிஞ்சு என்ன முதல் எடுத்தது அதுதான வாத நீ கிடாங்கு அங்க எடுத்தாங்க இந்த குறுக்கால எத்தினங்க உங்களை பார்க்கவுண்டா இப்படித்தான் தேங்காயில பதக்கி வச்சு கொண்டு நிக்கிறான் நீ என்ன மனுஷன் நீ அப்படி களவு செய்ய புதுவேலை நக்கிறாருக்கு அதெல்லாம் பொறுத்து அதெல்லாம் எல்லாம் ஒல்லியா செத்தல ஒரு காலம் இல்லாத வழக்கம்பளவர்கள் களவு என்ன இல்ல இல்ல அண்ணன் ஒரு காலம் இல்ல உன்னில நான் அறியல உண்ட ஒப்பற்ற காலத்துல முளைச்சிட்டான் என்ன செய்தி வச்சுக்கிறேன் மரம் தெரியாம கேக்கு இந்த இனம் எடுக்க மாட்டேன் இந்த இனத்தை முளைக்க போடு நாளுங்க அங்க தடவை காணிக்க அதான் நீ இந்த விளைக்கல முளைக்க விட்டு இருக்கியடா நீ அண்ணன் ஒரு விஷயத்த விளையாடி கொள்ள தேங்காய் வந்து அந்தந்த நேரம் கொடுக்க நீங்கள் அந்த நேரங்களுக்கு வார இல்ல எங்களை கொடுத்தா கல்லர் ஊரெல்லாம் விக்கிறீங்க நாங்கள் இந்த உண்ட வீடுகள் பார்க்க விளைக்கிட்டு எங்க நாங்கள் கள்ளப்பட்டாங்க கேட்டதான் நீ சந்தையை கொண்டே குடுக்குறா போறா வார காசு கொண்டு வீட்டை கொடுக்குறா இல்லையடா நீ நேரம் இல்லையா உனக்கு இதை சொல்லி எடுத்து போடு இஞ்சால போடு இஞ்சால எடுத்து போடு இங்க இதுக்கு இங்க புறாங்கடா அச்சோ ஆத்து இதெல்லாம் தேவையில்லாம முளைச்சு விக்கலாம் என்ன சொல்லுங்க நீங்க அப்பா சில ரோகம் புராசரன்றீர்கள் இது கிடந்து என்ன தென்ன இத கிடங்களுக்கு விழா போறீங்க நீ ஏண்டா நீ ஒரு வடிவா செய்யறாள் போட்டு வேலையை வடிவா செய்ய வேண்டாம் உன்ன விட்ட நீ இப்ப கல்லனா வந்துட்டேன் அந்த காசு இல்லையா இப்ப பாலை மட்டையிலும் இதுகளும் எல்லாம் விக்கலாம் ஒரு பொங்கலுக்கு நாளே கொண்டு போடுவாங்க கொண்டு போடுறேன் போடு சரி நீ மூட்டை கட்டு உலகத்தையும் கட்டு கட்டி போட்டு அதுல போய் நான் ஆளை விடுறேன் நீ கொன்றா வீட்டை நீ மாறி அங்க செட்டு போடுவேன் நீ கல்லண்ணி கல்லண்ணி என்ன இஞ்சால போடுறேன் நான் பாப்பேன் இல்ல சொல்லி போட்டேன் உனக்கு இல்ல இல்ல நான் எல்லாம் அவங்களோட கண்ணுக்கு முன்னால எண்ணுவேன் கண்ணுக்கு முன்னால என்ன போறேன் அவங்க கிடு வண்டிக்காரன் என்ன சொல்லி சொல்லி என்ன படைய என்ன 6 நான் பாப்பேன் நான் பாக்குறேன் 8 10 என்ன இது சரி வரா அவரோட 10 அதை போட அவளைகளுக்கு பூரான் கொத்தி கொடுக்கலாம் அஞ்சால போடு சரியா 11 பூரான் கொத்தி கொடுக்கணும் 12 கொப்பரா வாங்கலவை புரியும்பா 11 கொண்டு கொடுத்து போட்ட வடை சுடலாம் முளைச்சு போச்சு 14 15 பொறுமை தெரியுமாடா தேங்காய் 300-400 எனக்கு என்னதுக்காப்பா தேங்காய் ஏன்னா கொலஸ்ட்ராலுக்கு பால் அவங்க கரையில கண்ணிலும் காட்ட வேண்டாம்ன்றாங்க நான் இப்ப பால் கொஞ்சம் முறையா இல்ல சும்மா வத்தல் கரைதான் அதான் கொண்டே வித்து போட்டு நீங்க தேங்காய் பாருங்க எப்படி அண்டு காலுக்கு விழுந்து வேலை இல்ல நிக்க போற இதுல போடு அப்ப அந்த அவங்க இடியப்பம் கட்ட போன கடைக்கு அவன் புளிஞ்சதங்க போயிட சம்பல் அடிச்சு வச்சுக்கிறான் அவன் அப்படி தட்டுப்பாடா போச்சு தட்டுப்பாடு பதுக்குறாங்க அவங்க ஆவக்கல் ரவங்க உங்களில் அன்னைக்கு பிளேண்டியாண்டு போடும் தூரம் நடந்து வந்தது இதுல போட்டுட்டு வீட்டை கொண்டு போய் நான் போட்டு விடுறேன் நீலாத்தோட சரியோ வந்து உரிச்சு விடு நாளைக்கு ஆமாம் இதுக்கு ஏதோ ஒரு ஆக்கிரமா ரைட் மற்றது இந்த பாளையம் எடுப்பான் பாளையில மிதம் எடுத்து ஏன் கொண்டு இந்த மற்ற பாளையம் கொண்டு போ அப்ப என்னப்பா அதுக்கெல்லாம் 150 தட்டி கொண்டு அதுங்க சும்மா எல்லாம் காலுக்கு எல்லாம் இதுகள் குற்றம் பட்டிகளும் எங்க நீங்கள் இப்ப முந்திய மாதிரி இல்ல தேங்காய்களுக்கு பொச்சுகள் இருக்குதானே சக்கல பொச்சுகள் மண்ணை வெட்டி தாட்டா தானே தென்னை வண்ட முளைக்கு கண் தெரியும் படிவா வயது கூட கண் தெரியும் இஞ்சால போடு போடுங்க இது எல்லாம் போடுது முளைச்சதெல்லாம் கொண்டே நீ போ நான் பாக்குறேன் நீ போ
நீங்க உங்களை காணி வாக்க விட்டா நீங்க தேங்காய் முதலையும் வருமான முதலையும் நீங்க கொண்டு போடுவீங்க அதான் அதுல உங்களுக்கு சம்பளம் நிறைவாஜி ஆமா இஞ்சி வா நீ கொண்டு போறாது வரையும் இஞ்சி வா ஏல இது பயிரி கொத்தி இங்க வா இந்த இதையும் கொண்டு போ நீ இந்த பறவை கவிரா இந்தா இங்க வா இந்த இதையும் கொண்டு போ சம்பளம் இல்ல கொண்டா கொண்டு போ பொறி கொண்டு போ பொறி கொண்டு போ போடு போடு உங்களோட கொண்டு காட்டி விட போடு போ போடு நல்ல வேட்டையாடா காணி சும்மா அதங்க அவிக்கிறான் அப்புறம் எல்லாம் விருத்த வந்துட்டியா முந்தி நான் தான் நம்மளுக்கு அவிக்கிறேன் பொறுக்கினா கூலி புடுங்கினா கூலி உங்களை காணி வாக்க விட்டதும் காணு கல்ல மூதேசி